ராஜாங்க சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் ரொம்பவே சந்தோஷமா சேதுக்கிட்ட எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ராஜாங்கத்தோட முகம் மட்டும் ஒரு மாதிரி மாற்றமாவே இருக்கு. இதை நம்ம தமிழ் நோட் பண்றாங்க. தமிழ் நோட் பண்ணிட்டு நேரா ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, மாமா என்னாச்சு உங்களுக்கு? நீங்க எதையும் நினைச்சு மனசுல குழப்பத்தோட இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன விஷயம் மாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே தமிழ் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா தமிழ் ரொம்பவே வருத்தப்படுவான். அதனால தமிழ் கிட்ட இந்த விஷயத்த பத்தி நம்ம சொல்லாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அது ஒண்ணும் இல்லம்மா, கட்சி மீட்டிங்கு எலெக்ஷனு இதை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன், வேற எதுவும் கிடையாதுன்றாங்க. உங்க நல்ல மனசுக்கு யாரு மாமா உங்களுக்கு போட்டியா வர போறாங்க? கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் கூட பிரச்சாரத்துக்கெல்லாம் வருவேன் செய்வேன்னு சொன்னதும், அடியே நீ தேனிக்கு காலேஜ் போறதே எனக்கு பிடிக்கல, இதுல உன் மாமனாருக்கு பிரச்சாரம் வேற பண்ண போறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இங்க பாரு தமிழே, நீ ரெட்ட உசுருக்காரி, அத முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே என்ன சொன்ன அம்மாச்சின்னு சொல்றாங்க. ஐயோ நானாவே வாயில உளறிட்டேனே, குழந்தையும் உன்னையும் சேர்த்து தாண்டி சொல்றேன். இங்க பார், வேலைக்கா வியக்கா நம்மெல்லாம் கேட்டுட்டு இருக்காத, ஒழுங்கா என்ன சொல்றனோ அது படி இரு. எவ்வளவு சீக்கிரம் பரீட்சை முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் லீவ் எடுக்க கத்துக்கோ, புரியுதாடி நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. சரி அம்மாச்சி, நீங்க சொல்லணுமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்கன்றாங்க. அந்த பயம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட்டியும் சந்தேகப்படுறாங்க. ராசாங்க கிட்ட கேட்கலாமா வேண்டாமா, ஏன் இவன் இவ்வளோ அமைதியா இருக்கான், என்ன காரணமா இருக்கோ நம்ம கேட்டு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பாட்டி முடிவு பண்ணிட்டு, ராசாங்கம் ஐயா நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா, நீ எதுக்காக ஐயா இப்படி இருக்க, என்ன ஆச்சுன்றாங்க. அம்மா அது சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்க பார், உன் மனசுல என்ன விஷயமா இருந்தாலும் அதை நீ என்கிட்ட வெளிப்படையா பேசு ராசாங்கம். மனசுல இருக்க கவலை எப்படி தெரியுமா, ஒரு ஆளவே அழிச்சிடும். அப்படிப்பட்ட கவலை உனக்கு வேண்டாம். எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட தாராளமா சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ராஜாங்கமும் அம்மா எனக்கு நைட்டு ஒரு கெட்ட கனவு வந்ததுமா, அதை நினைச்சுதான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னையா சொல்ற, கெட்ட கனவா? அப்படி என்ன கனவு வந்தது? நம்ம தமிழ்ச்செல்வி ஏதோ தப்பு பண்ணிட்டா, அதனால உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி அவ கழுத்தை பிடிச்சி நான் வெளியே தள்ளி விட்டுட்டேன்றாங்க. என்ன இது, என்னடா இது, எல்லாருக்கும் இதே கனவு வந்திருக்கே, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ராசாங்கம் உனக்கும் இதே கனவு வந்துச்சையான்றாங்க. ஆமா ஆமா, ஏம்மா உனக்கும் இதே மாதிரி கனவு வந்துதான்றாங்க. ஆமாப்பா, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வாரமாவே மனசுக்குள்ள ஏதோ குருடல் நெருடலா இருக்கு, இந்த மாதிரி கனவும் வேற வந்திருக்கு. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கே ராசாங்கன்றாங்க. அதை நினைச்சுதாம்மா கவலைப்பட்டுட்டு இருக்கேன். சேதுக்கிட்டையும் சொல்ல முடியாம, தமிழ்கிட்டையும் இது வெளிப்படையா சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே போராட்டத்தை நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாங்க. ராசாங்கம் நம்ம குமரசாமி கைவிடாது, நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும் ராசாங்கன்றாங்க. என்னவோமா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ராஜாங்கம். இது எல்லாமே நம்ம தமிழ் காது கொடுத்து கேட்டுறாங்க. அது எப்படி நமக்கு வந்த கனவு அப்படியே இவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, இது கடவுள் நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கையா தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா இத என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியலையே, அப்படின்னா நான் அவரை விட்டு விலகி போயிடுவேனா, எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காதா நல்லா சொல்லி மனசு முழுக்க ரொம்பவே குழப்பத்துல தமிழ் இருக்காங்க. அப்ப நம்ம சேது அங்க என்னாச்சு தமிழ், எதை பத்தி நினைச்சிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு தமிழ் சமாளிச்சாலுமே சேதுவுக்கு மனசுக்குள்ள தமிழ் ஏதோ நம்ம கிட்ட ரொம்ப பெரிய விஷயத்த மறைக்கிறான்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப நேரா பாட்டி கிட்ட போறாங்க. அப்பதான் நான் என்னையா சேது, எதுவா விஷயம் இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம், எதுவா இருந்தாலும் சொல்லியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது சொல்லிட்டு தயங்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்ன தயக்கம் வேற, சொல்லுங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதும் அது சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. தமிழ் என்னவோ தெரியல, மனசுக்குள்ள அவ்வளோ போராட்டமா இருக்கா, என்ன பதில் சொல்றது, அவளை எப்படி நான் சமாதானப்படுத்துறது, இது எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு குழம்பி போய் இருக்காங்க. இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா,
தமிழ் வந்து இப்போ மாசமா இருக்கா இல்ல, அப்பப்போ அவளுக்கு ஒவ்வொரு விதமான மூட் சென்ஸ் வரும்டா. அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டெல்லாம் இங்க இருக்காத. எல்லாம் நல்லதுக்கே நினைச்சு எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும்னு சொல்லி மனசுக்குள்ள வேண்டிக்கோ. அவ்வளவுதான். எல்லாம் நம்ம கருப்பன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டலாம் பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி சொன்னதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து சேதுவும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப வந்து நம்ம தமிழ் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப மலர் அங்க வராங்க. மலர் வந்ததும், என்னாச்சு தமிழ், எதை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்க, என்ன விஷயம், என்ன ஏதுன்னு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்துக்கா, அது வந்துன்னு சொல்லிட்டு தமிழ் தயங்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, இங்க பார், நான் உன்னுடைய கூட பிறந்த அக்காவா நீ நினைக்கிறது உண்மைனா, என்ன நடக்குது, என்ன ஏதுன்ற விஷயத்த நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அக்கா, எனக்கு ஒரு ரொம்பவே கெட்ட கனவு ஒண்ணு வந்ததுக்கா. அப்பத்துல இருந்து என்னால நிம்மதியா சந்தோஷமா என் படிப்புல கூட என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என்ன தமிழ்ல சொல்ற, அப்படி என்ன கனவு வந்தது உனக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது வந்துக்கான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. தமிழ, இது உன்னுடைய மன பிரம்மையா இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நிறைய உன் வாழ்க்கையில நடந்திருக்கு இல்ல, அதை பத்தியே நீ நினைச்சிட்டு இருப்ப தமிழ். அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. இத பத்தி எல்லாம் நீ ஃபீல் எல்லாம் பண்ணாத, புரியுதான்றாங்க. நானும் அப்படிதான்க்கா நினைக்கிறேன். நம்ம எல்லாம் ஃபீல் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா என்னால ஃபீல் பண்ணாம இருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. சரி, இப்போ உனக்கு என்ன இந்த கனவு பலிக்குமா பலிக்காதான்ற விஷயம் தெரியாம நீ குழப்பத்துல இருக்க, அப்படித்தானேன்னு சொல்றாங்க. ஆமாக்கா. சரி தமிழ், இதுக்கு ஒரு நல்ல வழி நான் சொல்லட்டுமா? உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதானே? எனக்கா கேள்வி கேக்குறீங்க? கடவுள் நம்பிக்கை போய் இல்லாம போய் இருப்போமா? கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை இல்லாமலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே இருக்குக்கான்னு சொல்றாங்க. அப்படின்னா கடவுள் முன்னாடி போயிட்டு, எனக்கு இப்படி ஒரு கனவு வந்தது, அந்த கனவு நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டோம். இன்னொரு பக்கம் அந்த கனவு நடக்குமா இல்லையான்ற மாதிரி ஒரு சீட்டும் எழுதி போடு. அதுலயே உனக்கான ரிசல்ட் தெரிஞ்சிரும்ன்றாங்க. அக்கா, என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? ஒருவேளை கனவு பழிக்குன்ற மாதிரி வந்துட்டா அவ்வளவுதான்க்கா. என்னால கொஞ்சம் நஞ்சம் நிம்மதி இருக்கிறதும் என்னுடைய லைஃபை விட்டு ஒட்டு மொத்தமா அந்த நிம்மதியும் போயிடும். இல்லக்கா, வேண்டாம், விட்டுடுங்கன்றாங்க. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறது உண்மையா இல்லையா? இருக்குதான், இருந்தாலும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சரி, நான் வரேன் இல்ல, வா நம்ம 2 பேரும் போயிட்டு சீட்டு எழுதி போடலான்னு சொல்லிட்டு மலர் தான் வந்து சீட்டு எழுதி போடுறாங்க. தமிழ் வந்து அதை எடுத்து படிக்கிறாங்க. படிச்சா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உன்னுடைய கனவு பலிக்காதுன்ற மாதிரி எழுதி போட்டிருக்காங்க. அக்கா, எனக்கு இப்பதான்க்கா மூச்சையே விட முடியுது. அந்த அளவுக்கு இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்கான்னு சொல்லிட்டு அங்கிருந்து தமிழ் கிளம்பி போனதும் மலர் வந்து நினைச்சு பாக்குறாங்க. மலர் வந்து 2 சீட்டிலுமே வந்து தமிழோட கனவு பலிக்காதுன்ற மாதிரி தான் எழுதி போட்டிருக்காங்க. தமிழுக்கும் இதே மாதிரி கனவு வந்திருக்கலாம், எனக்கும் அந்த மாதிரி கனவு வந்தது. ஆனா தமிழ் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா முதல்ல ரொம்ப பயந்து போய் இருக்கவ அவளும் ரொம்ப பயப்படுவான். அதனால இந்த விஷயத்த இப்போதைக்கு அவகிட்டயும் சொல்ல வேண்டாம். கடவுளே, நீ தான் தமிழுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம அவளுடைய லைஃபை நல்லபடியா காப்பாத்தணும்னு சொல்லிட்டு மலர் நினைக்கிறாங்க. தமிழ் பயங்கர சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரி இதை பார்த்ததும், பத்தியா நம்மளை எல்லாம் எப்படி தலை குனிய வச்சுட்டு இவன் மட்டும் இப்படி சந்தோஷமா ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட சொல்றாங்க. அம்மா, இவளுக்கு எதிராக நம்ம என்ன சதி பண்ணாலும் அந்த சதி ஒட்டு மொத்தமா எல்லாத்தையுமே இவ முறியடிச்சிடறாமா. என்னம்மா இவளை பண்றது, எனக்கு ஒன்னும் புரியல. நீ தான் சொல்ற, ராஜாங்கம் பெரியப்பாவுக்கு ஒட்டு மொத்த தலைகுனிவோ இவதான் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் நடக்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு அறிகுறியும் தெரியலன்றாங்க. ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க? கண்டிப்பா நான் சொன்னது எல்லாமே நடக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு. எல்லாம் நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி, இவளுக்கு ஒரு விளையாட்டு காட்டுவோமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா, அவ சந்தோஷத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, என்ன பண்ண போற? அங்க பக்கத்துல என்ன பாட்டில் இருக்கு இல்லடி, அதை கொஞ்சம் எடுன்றாங்க. அம்மா, யாராவது பார்த்து தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது. யாரும் வீட்டுல இல்ல, எல்லாம் அங்க உட்காந்து பேசிட்டு கதை அடிச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. யாரும் வரமாட்டாங்க. அவளுக்கு சின்னதா ஒரு மரண பயம் காட்டணும்ல, அதுதான். நீ எடுடின்னு சொல்றாங்க. அம்மா, என்னவோ நீ சொல்ற, சரி நானும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எண்ணெய் பாட்டில் எடுக்கிறாங்க. தமிழ் வர்ற வரியில வந்து எண்ணெயை வந்து ஊத்தி விட்டுறாங்க.
உடனே வா வா போய் ஒளிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒளிஞ்சதும் நம்ம தமிழும் வந்து இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த கனவு எப்ப வந்ததோ அப்பத்துல இருந்து எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ரொம்ப ஹாப்பியா கீழே என்ன இருக்கிறது கூட பார்க்காம தமிழ் வந்து காலை வச்சிடுறாங்க. உடனே தமிழ் கால் வழுகி கிட்டத்தட்ட கீழே விழுற மாதிரி போறாங்க. சேது கரெக்டா நம்ம தமிழ வந்து கேட்சப் பண்ணிடுறாங்க. என்ன புள்ள, கண்ணு பார்த்து வர மாட்டியா? இப்போ உனக்கு 7வது மாசம். இதுக்கு மேலதான் ஒவ்வொரு அடியுமே நீ பார்த்து பார்த்து கவனமா வைக்கணும். நீ என்னடானா இப்படி பார்த்துட்டு வரியே, அம்மா எப்படி வழுகி விழுந்துட்டேன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னங்க, நான் கவனமா தாங்க வந்தேன். எப்படி வழுகி விழுந்தேன்னு எனக்கே தெரியல. இங்க பாரு தமிழே, கொஞ்சம் பார்த்து சூதானமா வா, புரியுதான்றாங்க. சரி, இனி நான் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அங்கிருந்து போறாங்க. அம்மா, இவளுக்கு ஏதோ நல்ல நேரமும் நல்ல காலமும் இருக்குது போலமா. நம்ம என்ன பிளான் போட்டு இவளை கவுக்கணும்னு நினைச்சாலும் எதுவுமே முடிய மாட்டேங்குது. பாத்தியா, எல்லாத்துக்கும் காரணம் என்ன நினைக்கிற? அவளுடைய நல்ல நேரம் தான்றாங்க. இங்க பாருடி, இந்த ஈஸ்வரி அந்த நல்ல நேரத்தவே எப்படி மாத்துவான்னு உனக்கு தெரியாதா? எப்படிப்பட்ட நல்ல நேரமா இருந்தாலும் அவளுக்கு அது கெட்ட நேரமா மட்டும்தான் இருக்கும் நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் பயங்கரமா வந்து கோவப்படுறாங்க. சித்ராவும் வந்து மா, இப்ப இந்நேரம் அவ சந்தோஷமா இருந்தத கலைக்கணும்னு நினைச்சோம். ஆனா அது கூட முடியலையே. இந்த சேது எங்கிருந்து தான் வரானோ தெரியல. அவன் பொண்டாட்டிக்கு எதானா ஒண்ணுனா ஊருக்கு முன்னாடி வந்திருக்கான். இவன் மட்டும் தமிழை காப்பாத்தலைன்னா தமிழ் இந்நேரம் போயிட்டு எங்க இருந்திருப்பாலோ தெரியலன்றாங்க. அதுவும் கரெக்டு தான், விடடி, என்ன பண்றது, எல்லாம் நேரம். அதுக்கு பதில் என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. சரி, இதுக்கு மேல இதை பத்தி பேசி எதுவும் ஆக போறது கிடையாது. நம்ம வேலை என்னவோ அதை நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப என்ன பண்றது. இங்க பார், எனக்கு என்னவோ தமிழ் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, இவ்வளவு சந்தோஷமா இருக்கானா, அது நல்லதுக்கு இல்ல. அவளுடைய சந்தோஷம் ஒட்டு மொத்தமா வந்து கொலைய போகுது. அதுக்காக தான் இப்படி இருக்கான்றாங்க. அம்மா, என்னம்மா சொல்ற? அப்படியெல்லாம் நடக்கும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? என்னவோ தெரியலடி, என் உள் மனசு சொல்லுது தமிழ் கூடி சீக்கிரம் வீட்டை விட்டு போயிடுவாளோன்னு எனக்கு தோணுது. அம்மா, நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்காத, போமா. உன் மனசுல நடக்கிற ஆதங்கத்தை இப்படிதான் கொட்டி தீப்பியா? எனக்கெல்லாம் அதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, போமான்னு சொல்லிட்டு சித்ரா போறாங்க. இல்ல, என் உள் மனசு சொல்லுது. என் உள் மனசு எப்பவுமே எனக்கு தப்பா எதுவுமே சொல்லாது. தமிழுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது. அதுல இருந்து தமிழால தப்பிக்கவே முடியாது. அதுதான் நடக்க போகுது. எனக்கு இப்பவே எல்லாமே தெரியுதுன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல வந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம தாமரை வந்து சாவித்ரி கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அம்மா, என்னால என்னுடைய கமலேஷை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இல்லைன்னா நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்க. தாமரை, அவசரப்படாதடி, கொஞ்சம் பொறுமையா இரு. உன் மாமன் கிட்ட பேசி நான் உனக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடி. என்னமா பேசிட்டு இருக்க? என்னாலலாம் முடியாது. அதுவே அவ பெத்த பையனுக்கு கல்யாணம் நடத்தணும்னா அந்த ஏழப்பட்ட தமிழை கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா நான் வந்து பணக்கார மாப்பிள்ளையே காதலிக்கிறேன். ஆனா எனக்கு வந்து நான் சூஸ் பண்ற மாப்பிள்ளை சரியில்லை, அப்படி இப்படின்னு அவங்களாவே வந்து என்னம்மா இது, என்னால இது ஏத்துக்க கூட முடியலன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. தமிழ், எல்லாம் எனக்கு புரியுது. நான் அண்ணன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறேன். உன் கல்யாணம் ஜோ நடக்கணும்டி. என்னுடைய ஒரே ஒரு புள்ள நீ. உன் கல்யாணத்தை கண்குளிர நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல, அதெல்லாம் நடக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் நடக்கணுன்ற எண்ணமும் எனக்கு இல்லம்மா. என்னுடைய புருஷன் வீட்டுல நான் சந்தோஷமா ஹாப்பியா வாழுவேன். அதை பார்த்து இவங்க எல்லாரும் வயிறு எறிவாங்க. இதுதான் நடக்குமே தவிர வேற எதுவும் நடக்காதுமான்னு சொல்லிட்டுலாம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னடி தமிழ், என்னடி பேசிட்டு இருக்க நீ? அம்மா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. என்கிட்ட எல்லாம் இதை பத்தி எல்லாம் நீ எதுவுமே பேசாத. எனக்கு பயங்கர கோபமா வருது. எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நீதான் வந்து அண்ணன் சொல்லிட்டு பாசமா இருக்க. எனக்கு அப்படிப்பட்ட எண்ணமே கிடையாது. ஒருவேளை நீயும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா நான் ஓடி போறதை தவிர வேற வழியே தெரியல. கண்டிப்பா நான் ஓடிதான் போக போறேன்னு சொல்லிட்டு தாமரை அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஐயோ, அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ தெரியலையே, இவ வேற இப்படி சொல்லிட்டு போறாளே கடவுளேன்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப தாமரை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் மட்டும் ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சா ராஜாங்கம் இப்ப என்ன செய்ய போறாங்க? இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி
தாமரைக்கும் சாவித்திரிக்கும் வந்து புரிய வைக்க போறாங்க. ஈஸ்வரியோட பிளான் தான் இதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை தாமரைக்கும் சாவித்திரிக்கும் தெரிஞ்ச ஈஸ்வரியோட நிலைமை என்ன ஆக போகுது, இதனால என்ன மாதிரியான பிரச்சனை வந்து ஈஸ்வரி வீட்டை விட்டு வெளியே போவாங்களா இல்லையங்கிறதையெல்லாம் வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.